ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ஜுஜுட்சு கைசன் சீசன் 2 எபிசோட் நம்பர் 18 தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ பயங்கரமாக டென்ஷன் ஆகிட்டு கதறி அழுதுட்டு போயிட்டுருக்கான். ஏன்னா நம்ம ஹீரோவை வந்து சுகனா கண்ட்ரோல் எடுத்துகிட்டு அங்கே இருக்கக்கூடிய ஏகப்பட்ட மக்களை வந்து கொண்டிருப்பான் இல்லையா. இதெல்லாத்தையும் யோசித்து பார்த்துட்டு எல்லாமே என்னால் மட்டும்தான், என்னால் யாரையுமே காப்பாற்ற முடியல. அது மட்டும் இல்லாமல் இப்போது நம்ம கோஜோ இல்லை, அது மட்டும் இல்லாமல் யாருமே இல்லை. இதுக்கெல்லாம் முக்கியமாக முடிவு கட்டணும் அப்படின்னா அந்த மகிதவை காலி பண்ணணும். அதனால் அவனை தேடி போயிட்டுருக்கான் நம்ம ஹீரோ. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா மகிதவும் வந்து நம்ம ஹீரோவை தேடிக்கிட்டு தான் வந்துட்டுருக்கான். அப்படியே உள்ளே வந்தால் நம்ம நெனாமி அங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கர்சஸ் இருக்குது. கர்சஸாக மாறி இருக்க மனுஷங்க இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவன் ஒரு பக்கம் ஃபுல்லாக எரிஞ்சு போயிருக்கான். அந்த வேல்கனா கூட சண்டை போட்டான் இல்லையா. அதனால் எனக்கு இந்த வாழ்க்கையே பிடிக்கல, இருந்தாலையும் நான் இந்த ஜுஜுட்சு சாசரில் ஒருத்தனும் ஆயிட்டேன். இதனால் நான் எல்லாத்தையும் பண்ணி தான் ஆகணும், நீங்கள் சாகுங்களே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையும் சாகடிக்கிறான். அப்படியே சொல்லிக்கிட்டே சாகடிக்கிறான். இதை முடிச்சதுக்கப்புறம் இது என்னுடைய கடைசி வாழ்க்கை நிமிடங்கள்னு தெரியும். ஆனால் நான் ஜப்பானுக்கு போயிட்டு ஒரு சுதந்திரமான ஒரு அழகான பீச்சில் போயிட்டு ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு அழகாக இருக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். ஆனால் கடைசி வழியும் என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய எல்லா சிகிகாமிஸ் எல்லா கேர்சஸையும் வந்து அடிக்கும்போதே மகிதோ வந்து என்னப்பா இங்கே தான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு மகிதா கேட்கும்போது வந்துட்டியா அப்படின்னு சொல்ல, இங்கே பாரு நானும் உன்னை நிறைய வாட்டி பார்த்துருக்கேன், நீ இப்போவும் சொல்கிற எங்கள் பக்கம் வந்துடுற, அதே போல் அந்த யூஜி இட்டட்டோரியை எங்ககிட்ட விட்டுது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து யார் நம்ம மகிதா சொல்ல ஆரம்பிக்கிறான். மகிதா சொல்ல இவனுக்கு ஏதோ ஒரு ஞாபகம் வருது. இல்லை என்னால் முடியாது, என்ன கொல்லுவியா கொண்டுக்கோ அப்படின்னு சொல்ல அந்த இடத்துல நம்ம யூஜி வந்த உடனே அவனை கையை வச்சு அங்கேயே கொல்ல, டே பைத்தியக்கார பயலே அவனை ஏன்டா கொன்னேன் அப்படின்னு சொல்ல, டேய் எனக்கு காது நல்லாவே கேட்குது, ஒழுங்காக பேசு அப்படின்ற மாதிரி நம்ம யூஜி இட்டுட்டோரிய பயங்கரமாக வந்து கலாச்சிக்கிட்டே அடிக்க வரான். அடிக்கும்போது நம்ம யூஜியும் வந்து பயங்கரமாக வந்து ரெண்டு பேரும் மாற்றி சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. என்னப்பா இவ்வளோதானா உன்னோடைய அடி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து சிரிச்சுக்கிட்டு பைத்தியக்காரத்தனமாக வந்து நம்ம யூஜியை வந்து இன்னும் கோவப்படுத்த ஆரம்பிக்கலாம். ஏன்னா நம்ம மகிதோவுக்கு நல்லாவே தெரியும் யூஜி தான் அவனுக்கு சரியான எதிரி அப்படின்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் நம்ம யூஜி வந்து பயங்கரமாக வந்து பேச ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் ஏன்டா அவனை கொண்டேன் அப்படின்னு சொல்ல, இங்கே மகிதா இங்கே பாருடா, நீ வேற இல்லை நான் வேற இல்லை, நீ இவங்கள காப்பாற்ற சண்டை போடுற, நான் கர்சஸை காப்பாற்ற சண்டை போடுறேன், எனக்கும் சண்டை போட பிடிக்காது. ஆனால் ஒன்று, எனக்கு மற்றவங்கள கொல்லுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு மாதிரி ஒரு இழிப்பாக பாருங்க, எனக்கே பயம் வந்துடுங்க. அந்த மாதிரி ஒரு இழிப்பு. உன்னை நான் விட மாட்டேன், கண்டிப்பாக கொல்லாமல் விட மாட்டேன். என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் பறிச்சுட்டேன், கோச்சவை பறிச்சுட்டேன், நீ நாமியா பறிச்சுட்டேன், எல்லாரையும் பறிச்சுட்டேன். நீ எத்தனை பேரை கொல்ல போகிற, அதுக்கு எல்லாரையும் காப்பாற்றணும் அப்படின்னா நான் உன்னை கொன்னே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டெரராக நம்ம ஹீரோ வந்து பேசிகிட்டே வந்து பயங்கரமாக ரெண்டு பேருக்குள்ள மாற்றி சண்டை நடக்க ஆரம்பிக்குது. இப்படி மாற்றி சண்டை நடக்க ஆரம்பிக்கும் போதே பார்த்திங்கன்னா இந்த சைடில் இன்னொரு பக்கம் இன்னொரு மகிதோ வந்து போயிட்டுருக்கான். இப்போ தான் தெரியுது என்னாச்சு ஏதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா ரெண்டாவது ஸ்பிட் பண்ணி நம்ம ஹீரோவை தேட தான் இங்கே நனாமி இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். இப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது இங்கே ஹீரோ இன்னொரு இடத்துக்கு வந்துடுறான். இங்கே வந்தால் யாருமே கிடையாது, ரெண்டு மனுஷங்க மட்டும் இருக்காங்க. இவன் இங்கே வந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து கர்ஸாக மாற்றிடுறான். இன்னொருத்தன் கர்ஸாக இருக்கான். இன்னொருத்தனையும் கர்ஸாக மாற்றிட்டு இந்த மாதிரி பண்ணாதலே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து மகிதோ கிட்ட கேட்க, நான் இப்படி தாண்டா பண்ணுவேன், என்ன பண்ணுறியோ பண்ணிக்கலாம், நான் இப்போன்னு சொல்கிறேன், நீ வேற இல்லை நான் வேற இல்லை, ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வந்து பயங்கரமாக வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிக்கிறான். இவனுக்கும் வேறு வழி இல்லை. அது மட்டும் இல்லாமல் காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது நம்ம ஹீரோவை தேடணும் அப்படின்றதுக்காக தான் மாற்றி வந்திருக்காங்க. இந்த பக்கம் வந்து குக்கி சாக்கியாக பார்த்துட்றான் நம்ம மகிதோ. நீ தான் அந்த பேச்சு மூஞ்சனா, நீ உன்னை தான் சொன்னானா அப்படி என்னம்மா அவனை தெரியும் போல ரொம்ப வாயாடுற, இங்கேருந்து கிளம்பு இல்லைனா உன்னை மாற்றி விட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குகி சாக்கியை பயங்கரமாக வந்து இவன் கலாச்சிட்ருக்க. யார் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போமா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இங்கே சண்டை போடும்போது அப்படியே இந்த எபிசோடு முடியுதுங்க. அடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்றதை அடுத்தடுத்த எபிசோடில் பார்ப்போம். பாய்.